அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நிலா கிரியேஷன்ஸின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1ல் இருக்கிற நவுனை பற்றி பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நவுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெயர் சொற்கள். அதில் என்னென்ன வகையான பெயர் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். கைண்ட்ஸ் ஆஃப் நவுன், பெயர் சொற்களின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதோட ஜெண்டர், அதில் என்னென்ன ஜெண்டர் இருக்குது, அதாவது பாலினம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ், எண், அதாவது ஒருமை அல்லது பன்மை. அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா கேசஸ், அதாவது வேற்றுமைகள். இந்த 4 தான் இந்த பெயர் சொற்களில் நாம் பார்க்க போகிறோம். பெயர் சொற்களில் பல வகைகள் இருக்குது. அதில் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். நவுன் அப்படிங்கன்னா பெயர் சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன வகைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர்கள். 2வது பார்த்தீங்கன்னா காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன, பொது பெயர்கள். 3வது பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒரு தொகுப்பை குறிக்கும் பெயர்கள், ஒரு கலெக்டிவாக இருக்கிறத குறிக்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா பண்பு, செயல், நிலையின் பெயர்களை நாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். 5வது பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் ஆஃப் மெட்டீரியல், மூலப்பொருள்களின் பெயர்கள். இந்த 5 பற்றி தான் நாம் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுனில் பார்க்க போகிறோம். அதாவது நவுன்ஸில் 5 பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். அதில் இந்த 5 பகுதிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொற்களின் வகைகளை வச்சு தான், இது சொற்களின் வகைகளை தான் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படிங்கிறோம். சரி, ஓகே. கைண்ட்ஸ் ஆஃப் நவுனில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். அப்படின்னா என்ன, சிறப்பு பெயர்கள். நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சிறப்பு பெயர்கள்னால் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ பாரதியார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை ஒரு கவிஞரை குறிக்கிறது. கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு இதிகாச புராண நாயகனாக குறிக்கிறது. பிரபாகரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஈழத்தமிழீழ விடுதலைக்கு போராடின ஒரு தலைவரை குறிக்கிறது. இதே மாதிரி தான் காந்திஜி, காமராஜ், நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம், இவங்களை எல்லாரும் ஒரு தலைவர்களின் பெயரை ஒரு சிறப்பு பெயராக நம்ம சொல்கிறோம். இவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த பெயர்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வேறு என்ன இருக்குது, ஒரு இடத்தோட பேரில் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது. இப்போ ஆக்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபேமஸான ஒரு இடம். டெல்லி இந்தியாவோட தலைநகரம். சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரம். மும்பை மான்ஸ்டர் ஆஃப் இந்தியா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிரபலமான ஒரு நகரம். அதுனாங்கிறதுக்காக அதுக்கான சிறப்பு பெயர் அப்படிங்கிறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன, ஒரு நதிகளோட பெயர்கள் எடுத்துக்கோமே. இப்போ நதிகளோட பெயரில் கங்கை, காவேரி, யமுனா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நதிகளுக்குரிய ஒரு சிறப்பை குறிக்குது. ஸோ இதை நம்ம சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறோம். இதை நம்ம பெண்களுக்கும் வைப்பாங்க. யமுனா அப்படின்னு ஒரு பெண்ணோட பேரும் இருக்கும். ஆனால் யமுனா அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே எது ஞாபகத்தை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நதியை ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி புக்ஸில் பார்த்தீங்கன்னா கீதை, குரான், பைபிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சிறப்பு மிக்க ஒரு பெயர்களாக நம்ம சொல்லலாம். கீதை அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். குரான் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். பைபிள் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். இதெல்லாம் அந்தந்த புக்ஸுக்கான ஒரு சிறப்பு பெயர்கள். ஸோ சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பு மிக்க பெயர்களை தான் நம்ம சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் நவுன், அதாவது பொது பெயர்கள், பொதுவாக குறிக்கக்கூடியது. நம்ம முன்னாடி பார்த்தது சிறப்பு பெயர். இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது பெயர்கள். பொது பெயர்கள்னா என்ன, மேன் மனிதன், அவர் யாராக வேணா இருக்கலாம். கிங் அரசன், எந்த நாட்டுக்கு வேணால் அரசனாக இருக்கலாம். பாய் அப்படின்னா ஒரு பையன், எந்த பையனாக வேணா இருக்கலாம். கேர்ள் அப்படின்னா ஒரு பொண்ணு, அது எந்த பொண்ணாக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொல்கள் பெயர்கள். இதே பார்த்தீங்கன்னா அனிமல், அது எந்த வித அனிமலாகவும் இருக்கலாம். ரிவர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யமுனா காவேரின்லாம் பார்த்தோம். இப்போ காமனாக ரிவர், ஆறு, அது ஆறு எந்த ஆறாக கூட இருக்கலாம். டவுன் நகரம், எந்த நகரமாக வேணா இருக்கலாம். வில்லேஜ், எந்த வில்லேஜாக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி பொதுவான ஒரு பெயர்கள் தான் காமன் நவுன் அப்படிங்கிறோம். ஒரு 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 பெயருக்கு காமனாக கொடுக்கக்கூடியது காமன் நவுன். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு தொகுப்பை குறிக்கக்கூடிய பெயர்கள். அது என்னது தொகுப்பு, கலெக்டிவாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தா இண்டிவிஜுவலாக இருக்கும். ரிவர்னா ரிவர், ஆறுனா ஆறு இருக்கும். இப்போ கலெக்டிவாக இருக்கணும். அப்படின்னா என்ன, பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் என்ன ஆகும், எல்லோரும் கூடி இருப்பாங்க. சட்டசபையில் கூடி இருக்கிற மாதிரி பாராளுமன்றத்துலேயும் கூடி இருப்பாங்க. அதனால் அதுக்கு பொது பெயர், அதாவது பார்லிமெண்ட், பாராளுமன்றம் அப்படிங்கிறது பொது பெயர். ஆர்மி, அது ஒரு பொதுவான ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது மாதிரி
பொதுவாக வந்து ஆர்மி. ஃபேமிலி யாரோட ஃபேமிலியாக வேணால் இருக்கலாம். அதுக்கு வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பொது. அதில் வந்து அப்பா இருப்பார், அம்மா இருப்பார், பசங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லோரும் இருப்பாங்க. கமிட்டி இப்போ வந்து ஒரு குழு இருக்கும். ஒரு சமுதாயத்துக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ வந்து ஒரு குழு இருக்கும். அது மாதிரி இருக்கிறது வந்து காமன் நவுன் அப்படிங்கிறோம். இது போல தான் நாடுனா மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குழுவாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம். இதே மாதிரி மிலிட்ரி, க்ரௌட், இப்படி வந்து நம்ம கலெக்டிவ் நவுனை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தொகுப்பை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன சொல்லுவோம்? பண்புன்னு சொல்லலாம், இல்லை செயல்னு சொல்லலாம், ஒரு நிலைன்னு சொல்லலாம். இதுகளோட பெயரை குறிக்கக்கூடியது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். உதாரணத்துக்கு கைண்ட்னஸ், அதாவது இரக்கம்னு சொல்லலாம். பனிஷ்மெண்ட்டு, தண்டனை. அதே மாதிரி ஹானஸ்டி, நேர்மை. என்மிட்டின்னு என்ன சொல்லுவோம்? பகைமை. இதெல்லாம் வந்து பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்கள். இதே மாதிரி வந்து செயல், என்ன செயல்? ஸ்லீப், தெஃப்ட், ஸ்பீச், லாஃபர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு, அதாவது செயலை குறிக்கக்கூடிய பெயர்கள். இதுதான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறோம். பண்பை மற்றும் ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்களை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். நவுன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா மூலப்பொருள்களின் பெயர்கள். அந்த பொருள் வந்து இன்னொரு பொருள் செய்கிறதுக்கு மூலப்பொருளாக இருக்கணும். அதுதான் வந்து மூலப்பொருள்களின் பெயர்கள். கோல்டு, சில்க், சில்வர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க், வீட், ரைஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூலப்பொருள்கள். கோல்டு ஆபரணம் செய்கிறதுக்கும் சில்வர் ஆபரணம் செய்யப்படுறதுக்கும் ஒரு பாத்திரங்கள் செய்கிறதுக்கும் தயாரிக்கலாம். அதே மாதிரி சில்க் வந்து பார்த்திங்கன்னா பட்டாடைகள் செய்கிறது வந்து பயன்படுத்தப்படுது. மில்க், காஃபி, டீ வைக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள்கள். காட்டன் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை வச்சு நம்ம நூல், அதாவது துணிகள் நெய்யலாம். அதே மாதிரி பஞ்சாலைகளில் வந்து காட்டன் வந்து அதிகமாக பயன்படுது. இது மாதிரி ஒரு பொருளை வந்து வச்சு இன்னொரு பொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறதா வந்து மூலப்பொருள்கள். அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெண்டர். அதாவது நவுனில் ஜெண்டர் என்னது? பாலினம், ஆண்பால், பெண்பால். அதாவது மஸ்குலைன் ஜெண்டர் அண்ட் ஃபிமைன் ஜெண்டர் அப்படிம்பாங்க. மஸ்குலைன் ஜெண்டர் ஆண்பால் அப்படின்னா ஆண்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொற்கள். பாய், சன், ஃபாதர், பிரதர், கிங், ஹஸ்பண்ட், கிராண்ட்ஃபாதர், இந்த மாதிரி எதுவாக இருக்கலாம். அதுபோல் ஃபிமைன் ஜெண்டர் பெண்பாலில் நாம் என்னென்ன பெயர்கள் சொல்லுவோம்? கேர்ள், டாட்டர், அதுக்கப்புறம் மதர், சிஸ்டர், குயின், ஒய்ஃப், கிராண்ட் மதர். இந்த மாதிரி நாம் ஃபிமைன் ஜெண்டரில் ஒரு சில பெயர்களை வந்து ஃபிமைன் ஜெண்டர்லையும் நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து நவுனில் இருக்கிற செகண்டு, அதாவது ஜெண்டர், பாலினம், ஆண்பால், பெண்பால். இது இப்படி குறிக்கிறத வந்து நவுனில் நம்ம செகண்டாக கொடுக்குறோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா காமன் ஜெண்டர். காமன் ஜெண்டர் அப்படின்னா ஆண், பெண் இந்த இருபாலருக்கும் பொதுவான பெயர்கள். அதாவது பேபி, அதாவது குழந்தை அப்படிங்கிறது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பேரண்ட்டு, ஆர்பன், சர்வன்ட், பேஷண்ட், பெர்சன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலுக்கும் பொருந்தும், அதே மாதிரி பெண்பாலுக்கும் பொருந்தும். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி, அதாவது பொதுவாக சொல்கிறத காமன் ஜெண்டர். மூணாவது பார்த்திங்கன்னா நியூட்டர் ஜெண்டர், பால் வேறுபாடு அற்றது. இதுக்கு வந்து பால் வேறுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். அதாவது பொதுவாக இருக்கும். புக்கு, பென், ரூம், ஸ்டோன், ஹவுஸ், சேர், இதெல்லாமே வந்து பொதுவான ஒரு பெயர்களாக இருக்கும். நியூட்ரல் ஜெண்டர், அதுக்கு வந்து பால் வேறுபாடு கிடையாது. எந்த ஒரு பால் வேறுபாடு இல்லாததை வந்து நியூட்டர் ஜெண்டர் அப்படிங்கிறோம். மூணாவது, அதாவது நவுன்ஸில் வந்து மூணாவது பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். நம்பர்ஸில் என்ன வந்து நம்ம நவுன்ஸில் வந்து வேற்றுமைகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. நம்பர்னா என்னது? நமக்கு என்ன தெரியும்? ஒருமை, பன்மை, அதாவது சிங்குலர், ப்ளூரல், அதை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். சிங்குலர்னால் என்ன சொல்லுவோம்? ஐ, கேட், மேன் அப்படிங்கிறது கண், பூனை, மனிதன். இதில் எல்லாம் வந்து சிங்குலராக இருக்குது. இதே வந்து ப்ளூரல் என்ன சொல்லுவோம்? அந்த பெயர்களை ஐஸ், கேட்ஸ், மென் அப்படிம்போம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா புக்கு, பாய், கார், இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில். அதே மாதிரி அதோட பன்மை பார்த்திங்கன்னா புக்ஸ், பாய்ஸ், கார்ஸ், இப்படி சொல்லலாம். அதுபோலவே டாக்ஸ், கேட்ஸ், ஸ்டார்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஒருமை, பன்மை, இது வந்து நவுனில் நாம் கொடுக்கக்கூடிய மூணாவதான ஒரு பிரிவு. நாலாவதாக பார்த்திங்கன்னா கேசஸ். எ நவுன் யூஸ்டு ஆஸ் த சப்ஜெக்ட் இன் த சப்ஜெக்டிவ் கேசஸ். அதாவது கேசஸில் ஒரு 4 பிரிவு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ் கேசஸ், எழுவாயாக பயன்படும் பெயர் சொல் எழுவாய் வேற்றுமையில் உள்ளது எனலாம். அதாவது உதாரணத்துக்கு ராமா டிரைவ்ஸ் எ கார். ராமா ஒரு காரை ஓட்டுகிறார். இங்கே யார் ஓட்டுறது, அதாவது யார் அல்லது எது ஓட்டுகிறது, அதாவது அந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா அந்த கேள்விக்கு பேர் வந்து சப்ஜெக்டிவ் கேஸ். அதாவது
எழுவாய் கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இதை. இங்கே வந்து ராமா அப்படிங்கிறவர் வந்து எழுவாயாக இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டிவ் கேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமா. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எ நவுன் இஸ் யூஸ்டு as the subject in the ஆப்ஜெக்டிவ் கேஸ். அதாவது செய்யப்படு பொருளாக பயன்படும் பெயர்ச்சொல் இரண்டாம் வேற்றுமையில் உள்ளது என்று கொள்ளலாம். அதாவது ஐ ட்ரா எ பிக்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் படங்களை வரைகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கான அர்த்தம் வந்து நான் படங்களை வரைகிறேன். எதை அல்லது யாரை அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து நாம் ஆப்ஜெக்டிவ் கேஸ் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல எதை வரைகிற அப்படின்னா அது வந்து பிக்சர் அப்படிங்கலாம். அதை தான் வந்து இரண்டாம் நிலை வேற்றுமை. மூன்றாம் நிலையில் பார்த்தீங்கன்னா எ நவுன் இஸ் யூஸ்டு as the indirect object in the dative cases அப்படிங்கலாம். அப்படின்னா என்ன? ஐ கேவ் பாவனா எ சைக்கிள். அதாவது பாவனாவுக்கு நான் ஒரு சைக்கிளாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த வாக்கியத்தில் யாருக்கு அல்லது எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு வரக்கூடியதான் வந்து டிடேட்டிவ் கேஸ் அப்படிங்கிறோம். அதாவது நான்காம் நிலை வேற்றுமை அப்படின்னு இந்த வாக்கியத்தில் சொல்கிறோம். இந்த வாக்கியத்தில் நான் பாவனாவுக்கு மிதிவண்டியை கொடுத்தேன். இதில் யாருக்கு கொடுத்த? பாவனாவுக்கு கொடுத்தேன். நீங்கள் இந்த பாவனாவை எடுத்துட்டிங்கனாலும் ஐ கேவ் எ சைக்கிள், நான் ஒரு சைக்கிளை கொடுத்தேன் அப்படிங்கிறதோட வார்த்தை வந்து முற்று பெற்றோம். இந்த இடத்துல பாவனா அப்படிங்கிறது தான் வந்து நான்காம் நிலை வேற்றுமையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொசசிவ் கேசஸ். பொசசிவ் கேசஸ் அப்படின்னா என்ன? The form of noun used to show ownership in the possessive cases. அந்த வாக்கியத்தில் ஓனர்ஷிப் வந்து நமக்கு வெளிப்படுத்தும். யாருடைய என்ற வினாவுக்கு விடையாக வருவது தான் வந்து ஆறாம் நிலை வேற்றுமை அப்படிங்கலாம். அப்படின்னா என்ன? முகேஷ் புக், அதாவது முகேஷ் உடைய புத்தகம். இது யாரோட புக் அப்படிங்கிறதுக்கு வந்து முகேஷ் உடைய புத்தகம். முகேஷுக்கான அந்த ஓனர்ஷிப் வந்து இதில் வந்து கொடுக்குது. கவிஷ் லெட்டர், கவிஷ் உடைய கடிதம். அந்த கடிதத்துக்கு சொந்தக்காரர் யார், அதாவது ஓனர் யார் அப்படின்னா கவிஷ். அந்த லெட்டருக்கு கவிஷ் தான் சொந்தக்காரர். இந்த மாதிரி யாருடைய என்ற அந்த வினாவுக்கு விடையாக வருவது தான் வந்து ஓனர்ஷிப், அதாவது பொசசிவ்னஸ், அந்த பொசசிவ் கேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பொசசிவ் கேஸில் முகேஷ் புக், கவிஷ் லெட்டர், யாருடைய புத்தகம், யாருடைய கடிதம், இந்த இரண்டு வினாக்களுக்கு விடையாக வர்றது தான் வந்து பொசசிவ் கேஸ். நவுன்ஸில் பொசசிவ் கேஸ் அப்படிங்கிறது வந்து கேசஸில் 4வது பிரிவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a noun is used to address a person, thing in the vocative cases. அதாவது ஒரு நபரை, பொருளை விளிக்கும் அல்லது அழைக்கும் பொழுது வரக்கூடிய சொல் தான் வந்து விளி வேற்றுமையில் உள்ளது அப்படிங்கலாம் நம்ம. ஸோ கம் ஹியர் மை சன் அப்படிங்கிறோம். கம் ஹியர், இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்கிறதோட அந்த வாக்கியம் வந்து முற்று பெறலாம். அப்போ மை சன், யாரை வந்து நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து vocative, அதாவது விளி வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே நேயர்களே, இதோட நவுன்ஸுக்கான வீடியோ வந்து இதோட முடியுது. நம்ம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். நம்ம ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல். அதைத்தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நேயர்களே, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பதிவை பற்றிய உங்களோட விமர்சனங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.